திண்டிவனம் அடுத்த சாரத்தில் ஏற்பட்ட கார் விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை பொத்தேரியில் உள்ள SRM கல்லூரியில் பயிலும் மாணவர்களான சந்தியா, சத்யா, தர்மன் உள்ளிட்ட 5 பேர் மதுரை உசிலம்பட்டியிலிருந்து கார் மூலமாக சென்னைக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது கார் திண்டிவனம் அடுத்த சாரம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது காரின் பின்பக்க டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் காரில் பயணம் செய்த 5 பேரும் பலத்த காயமடைந்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களை மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆலிற்றள்ளி ஆமை குஞ்சுகளை கடலில் விடப்பட்டது. கோடியக்கரை கடற்கரையில் அழிவில் விளிம்பில் உள்ள அரியவகை இனமான ஆலிற்றள்ளி ஆமை முட்டைகள் பெரிப்பகம் கோடியக்கரை வனத்துறை மூலம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை நடுக்கடலில் இருந்து ஆலிற்றள்ளி ஆமைகள் கோடியக்கரை பகுதிகளுக்கு வந்து குழி தோண்டி முட்டையிட்டு செல்வது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் ஆலிட்ரிட்லி ஆமைகள் கோடியக்கரை கடற்கரை பகுதியில் வந்து முட்டையிட்டு சென்றது. அந்த முட்டைகளை நாய், நரி, சமூக விரோதிகளிடம் இருந்து பாதுகாக்க அந்த ஆமை முட்டைகளை பாதுகாப்பாக எடுத்து முட்டை பொறிப்பகம் வைத்து பாதுகாக்கப்பட்டது. இந்த ஆண்டு கோடியக்கரை மற்றும் ஆறுகாட்டுத்துறையில் 132 ஆமைகள் இட்டு சென்ற 14,322 முட்டைகளை வனத்துறையினர் பத்திரமாக எடுத்து முட்டை பொறிப்பகத்தில் வைத்து பாதுகாத்து வந்தனர். அதில் 3 ஆமைகள் இட்ட 313 முட்டைகளிடமிருந்து வெளிவந்த ஆலிட்ரிட்லி ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் பாதுகாப்பாக கோடியக்கரை கடலில் விட்டனர். சித்திரை தேரோட்ட விழாவை ஒட்டி திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பூஜைகள் செய்து மாரியம்மனுக்கு காப்பு கட்டுதல் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் கோயில் நிர்வாகம் சார்பில் யானை மீதும் கோவில் பணியாளர்கள், பக்தர்கள், கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோரும் பூக்கைகளை கூடைகளில் எடுத்து வந்து அம்மனுக்கு சாத்தினர். இந்த விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித்குமார் தலைமையிலான 1800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கோவிலை சுற்றி தற்காலிக குடிநீர் வசதிகள், நவீன நடமாடும் கழிவறை வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதி செய்யப்பட்டுள்ளன. சென்னை ஆவடியில் ஃபாதர் ஃபவுண்டேஷன் சாரிட்டபிள் டிரஸ்ட் மற்றும் போரா கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற மனித நேயத்துடன் தினந்தோறும் அன்னதானம் செய்து வரும் ஃபாதர் ஃபவுண்டேஷன் சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் துவாகர் நாகநாதனின் 9வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவச கண் பரிசோதனை மற்றும் மூக்கு கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் கலந்து கொண்டு மூக்கு கண்ணாடிகளை வழங்கினார். இதில் பத்திரிகை நிருபர்கள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வலுத்தூக்கும் சங்கத்தின் சார்பில் வலுத்தூக்கும் போட்டி நடைபெற்றது. சீவூர் கிராமத்தில் மாவட்ட அளவிலான வலுத்தூக்கும் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளை மாவட்ட வலுத்தூக்கும் சங்கத்தின் அமைப்பாளர் சீவூர் மூர்த்தி கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். இந்த வலுத்தூக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. மீனாட்சி அம்மன் நகரில் உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகங்கள் அமைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நாதஸ்வரம் மற்றும் மேளதாளங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு முனீஸ்வரருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முனீஸ்வரரை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பாதுகாப்பு குறைபாடுகளை நீக்கி எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒகேனக்கலில் முதலைப்பண்ணை, மகின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட
சுற்றுலா தலங்களுக்கு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் ஒகேனக்கல் ஆற்றங்கரையோர பகுதியில் போதுமான பாதுகாப்பு இல்லாததால் ஆற்றின் அபாயகரமான பகுதி மற்றும் ஆற்றில் சுழல் உள்ள பகுதிகளில் குளிக்க செல்லும் மக்கள் நீரில் மூழ்கி உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஊர்காவல் படையினருக்கு கடந்த 4 மாதமாக சம்பளம் வழங்காததால் பலர் பணிக்கு வருவதை தவிர்த்து வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாதுகாப்பு குறைபாடுகளை நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் உழைக்கும் மகளிர் சங்கம் இந்திய மகளிர் கூட்டுறவு இணைப்பை மையம் சார்பில் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாப்பூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உழைக்கும் மகளிர் சங்கம் தலைவர் நந்தினி ஆசாத் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக யோஷாவர்தன் ஆசாத் IPS கலந்து கொண்டு சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகளை வழங்கினார். மேலும் கொரோனா ஊரடங்கு காலத்திலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் வங்கிக் கடனுக்கான தவணையை தவறாமல் செலுத்தி இந்திய வங்கிகளுக்கு நஷ்டம் ஏற்படாமல் தவிர்த்த மகளிருக்கு மரியாதை செய்யும் விதமாக ஜெயா அருணாச்சலம் பெயரில் 5 நுண்தொழில் முனைவோர் கொரோனா ஹீரோ விருதுகள் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பழைய கார் விற்பனை நிலையத்தில் மர்ம நபர்கள் நூதன முறையில் காரை கடத்தி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிப்பாளையத்தில் தனியாருக்கு சொந்தமான பழைய கார்கள் விற்பனை நிலையம் உள்ளது. இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரை வாங்க விரும்புவதாக மேலாளர் ரமேஷிடம் கூறியுள்ளனர். மேலும் அதற்கு முன்பாக முன்பணமாக 2 லட்சம் தருவதாக தெரிவித்துள்ளனர். அதை நம்பி அந்த விற்பனை நிலையத்தின் மேலாளர் ரமேஷ் 2 பேரையும் காரை ஓட்டி பார்க்க அழைத்து சென்றுள்ளார். நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் காரை சிறிது தூரம் ஓட்டி சென்ற பிறகு காரில் அதிக சத்தம் வருவதாக அதை நிறுத்தினர். பின்னர் மேனேஜர் ரமேஷை கீழே தள்ளிவிட்டு அவர்கள் காரை அதிவேகமாக கடத்தி சென்று விட்டனர். தகவல் அறிந்த நாமக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே கணவரிடம் சேர்த்து வைக்க கோரி மனைவி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கொடும்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் லிங்க் அண்ணன் மகன் திருப்பதி. இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வளர்மதியை கடந்த 2007ஆம் ஆண்டு காதலித்துள்ளார். பின்னர் வளர்மதியின் வற்புறுத்தலின் பெயரில் பெற்றோர்கள் முன்னிலையில் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கொடுமாம்பள்ளி பகுதி அருகே அதிமுக ஊராட்சி மன்ற உறுப்பினராகவும் மருத்துவராகவும் இருந்ததால் திருப்பதி திடீரென்று வளர்மதியின் சாதி அடையாளத்தை காட்டி கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 6 மாத காலமாக தாய் வீட்டில் இருந்த வளர்மதி திருப்பத்தூர் அருகே மடப்பள்ளியில் உள்ள திருப்பதிக்கு சொந்தமான சுந்தரலிங்கம் மருத்துவமனை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கெடார் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கெடார் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ளது. மாசி திருவிழாவை ஒட்டி கோவிலில் சூரன் ஆட்சி, சுவாமி எழுச்சி, வேல் வாங்குதல், கம்பம் ஏறுதல், முத்து பல்லக்கில் சுவாமி வீதி உலா, பல்சுவை நிகழ்ச்சி, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோவில் அருகே உள்ள குளத்தில் தெப்ப உற்சவம் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மத்திய அரசின் பீடி தொழிலாளர்கள் நல மருத்துவமனை சார்பில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. குடியாத்தம் அடுத்த மூங்கம்பட்டு கிராமத்தில் மத்திய அரசின் பீடி தொழிலாளர்கள் நல மருத்துவமனை சார்பில் முறைசாரா தொழிலாளர்களுக்கு மாபெரும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் உத்தமன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உடல் பரிசோதனை, இருதய பரிசோதனை, சர்க்கரை நோய், கண் சிகிச்சை உள்ளிட்டவை குறித்து பரிசோதனை மேற்கொண்டார். பின்னர் நோயாளிகளுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மகளிர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் நல்முக்கல் ஊராட்சியில் மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன் தலைமையில் மகளிர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் குழுக்களுக்கு சமையல் போட்டி, கோலப் போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு சிறந்த குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி, வட்டார இயக்க மேலாளர் பிரபாகரன், நல்முக்கல் ஊராட்சி கவுன்சிலர் பாலா, ஊராட்சி மன்ற தலைவர் வனிதா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வரி செலுத்தும் நபருக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தாராபுரம் நகராட்சியின் 30 வார்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்களுக்கான முதல் கலந்துரையாடலில் கூட்டம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மார்ச் மாதம் 27ஆம் தேதிக்குள் பொதுமக்கள் தாங்கள் கட்ட வேண்டிய நிலுவையில் உள்ள அனைத்து வகை வரி பாக்கி தொகையும் கைகளையும் செலுத்தி வந்து ரசீது பெற்றுக் கொண்டால் அவர்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.